வணக்கம். உங்கள் மகிப்பாட்டி வந்திருக்கேன். போன வீடியோவில் கொண்டியை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் இப்போ கொண்டியை பற்றி சொல்கிறேன். சரியா? வாங்க கதைக்குள்ளே போவோம். அப்போ அவங்க யாருன்னா மன்னர் பக்கத்து நாட்டுக்கு போர் பண்ண போகையில் அதில் சாகிற போர் வீரர்களுடைய மனைவிமார்கள்லாம் இவர் கூட்டிகிட்டு ஒரு கிராமம் கொடுத்து அதில் கௌரவமாக வாழ வச்சுருப்பார். அவங்களுடைய மதத்துக்கு பேர் தான் தேவரடியார் பெண்கள். அவங்க அதிலேருந்து வந்தவங்க தான் கொண்டின்றவங்க. சரியா? அப்போ அவங்க அவங்க சின்ன பிள்ளையிலேருந்தே எல்லா பிள்ளைகளும் தெருவில் விளையாடுங்க. இந்த பிள்ளை மட்டும் அங்கே இருக்க சிவன் கோயிலுக்குள்ளேயே தான் போய் விளையாடும். அப்போ குருக்கள்கிட்ட எல்லாம் பேசி பழகி நல்லா சின்ன பிள்ளைங்கிறனால அவங்கள நல்லா நல்லா பார்த்துக்குவாங்க எல்லா குருக்களும். இவ்வளோ சுறுசுறுப்பாக அழகாக ஓடுது விளையாடுது அப்படின்னு. அப்போ நாளடைவில் பெரிய பிள்ளையாக ஆக ஆக அந்த கோயிலில் உள்ள வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு அர்ப்பணிப்போடு செய்வாங்க. ஒரு திருவிழா அப்படின்னா பாட்டு பாடுவாங்க. ஒரு நல்ல பெரிய திருவிழானா நடனம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கோயிலுக்கே தன்னை அர்ப்பணிச்சிருப்பாங்க. அப்படியாப்பட்டவங்க தான் கொண்டின்றவங்க. அப்படி இருக்கையில் ஒரு தரம் கோயில் காவலாளர்களுக்கெல்லாம் வயசாயிரும். வயசானவுடனே அவங்களெல்லாம் மாற்றணும்னு சொல்லி மன்னர் ஏற்பாடு பண்ணுவார். அப்போ பழையவங்களெல்லாம் ஓய்வு கொடுத்துட்டு புதியவங்களாம் சேர்ப்பாங்க. சேர்க்கையில் அதில் ஒருத்தன் கொண்டியை பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ அவங்க பருவம் அடைஞ்ச பெண்ணாக இருப்பாங்க. அவங்கள இவன் தப்பான நோக்கத்திலேயே பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்த்துக்கிட்டு இருக்கையில் ஒரு தரம் யாருமே கோயிலில் யாரும் இருக்க மாட்டாங்க. இவங்க மட்டும் பூஜைக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் கழுவுறது, அங்கே எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவன் உள்ளே வருவான். கோயிலுன்னு பார்க்காம தப்பாக நடக்க முயற்சி பண்ணுவான். அப்படி இருக்கையில் கொண்டிக்கு கோவம் வந்துடும். நீ காவலாளராக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, நான் குருக்கள்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியும் இவன் அன்னைக்கு இங்கே போயிடுவான். போனவுடனே குருக்களை எல்லாம் பார்ப்பான். இவங்க வயசானவங்க, இவங்க நம்மளை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு மறுபடியும் அப்படி தான் பண்ணுவான். பண்ணினோடனே இவங்க சொல்லுவாங்க, நான் இனிமேல்ட்டுலாம் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன், இனிமேல் கத்தியை எடுத்து குத்தி உன்னை கொலையை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆவேசமாக பேசையும் இவன் செஞ்சாலும் செஞ்சிருவா அப்படின்னு சொல்லி உடனே மறுநாள் போய் மன்னர்கிட்ட சொல்லுவான். இந்த மாதிரி கோயிலில் ஒரு கொண்டின்னு ஒரு புள்ள வேலை பார்க்குது இல்லை, அதை வர வேணான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவான். சொன்னோடனே மன்னருக்கு அந்த மாதிரி பொண்ணு வேலை பார்க்குறதே தெரியாது. ஏன்னு கேட்டால் அவர் சம்பளம்லாம் கொடுத்தா தானே இவங்கவுங்க வேலை பார்க்குறாங்கன்னு தெரியும். கொண்டி சம்பளம் வாங்க மாட்டாங்க. கோயிலுக்காக நான் கோயிலுக்காக உழைக்கிறேன், அதனால எனக்கு அந்த மாதிரி சம்பளம்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி குருக்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்கள பற்றின பிரச்சனையும் இல்லை, அதை பற்றினது மன்னருக்கு தெரியவும் செய்யாது. அதனால் காவலர் சொல்லையும் அவருக்கு புதுசாக தெரியும். அப்படியாப்பட்ட பொண்ணு எனக்கு தெரியாதேப்பா அப்படின்னு சொல்லல. அப்போ குருக்கள் தான் அந்த மாதிரிலாம் கோயிலுக்குள்ளே விட்டுருக்காங்க போல், அந்த பொண்ணை திருடுது, பொய் பேசுது அப்படின்னு சொல்லி வீணான பழியெல்லாம் போடுவாங்க. போடவும் அவர் மன்னர் என்ன ஏதுன்னு கூப்பிட்டு விசாரிக்காமையே இவங்க குருக்களை கூப்பிட்டு அந்த பொண்ணை வர வேணான்னு சொல்லிடுங்க, அது என்னமோ திருடுதாம்ல, பொய் சொல்லுதாம்ல அப்படின்னோன்னு குருக்கள் சொல்லுவார், அப்படிலாம் இல்லாமன்னா அது நல்ல பிள்ளை, சின்ன பிள்ளையிலேருந்தே கோயிலுக்குள்ளே தான் வளருது அப்படின்னோடனே அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் யாரையும் நம்ப முடியாது, நீங்கள் வர வேணான்னு சொன்னால் வர வேணான்னு விட்டுருங்க, எனக்கு காவலாளர்கள்லாம் சொன்னாங்க, அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னொன்னே அப்படியெல்லாம் இருக்காது மன்னான்னு மன்றாடுவார். நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. அனுப்பி விட்டோன்னா அதை நான் அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரேன். உங்கள் மகிப்பாட்டி.